2 நெப்பி 32 அதிகாரம் 32. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே தூதர்கள் பேசுதல். மனுஷர்கள் ஜெபித்து தங்களுக்கென ஞானத்தை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு ஏறக்குறைய கிமு 559 முதல் 545. வசனம் 1. இதோ அப்பொழுது பிரியமான சகோதரர்களே, இந்த வழியாய் உட்பிரவேசித்து பின்பு என்னை செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்கள் இருதயங்களிலே சற்று சிந்திக்கிறார்கள் என நான் வசனம் 1. இதோ இப்பொழுது பிரியமான சகோதரரே, இந்த வழியாய் உட்பிரவேசித்து பின்பு என்னை செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்கள் இருதயங்களிலே சற்று சிந்தித்து இருக்கிறீர்கள் என நான் எண்ணுகிறேன். ஆனாலும் இதோ இந்த காரியங்களையே உங்கள் இருதயங்களில் சிந்தித்து இருக்கிறீர்களா? வசனம் 2. பரிசுத்த ஆவியானவரையே பெற்றுக்கொண்டு பின்பு நீங்கள் தூதர்களின் பாஷைகளினாலே பேசக்கூடுமோ என்று நான் உங்களுக்கு சொன்னது நீங்கள் நினைவு கூறவில்லையா? அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் தூதர்களின் பாஷைகளை எப்படி பேசக்கூடும்? வசனம் 3. தூதர்கள் பிரவேசித்து ஆவியானவர் வல்லமையினாலே பேசுகிறார்கள். ஆகையால் அவர்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆகிலும் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவின் வார்த்தையை ருசித்து பாருங்கள். ஏனெனில் இதோ நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளே உங்களுக்கு சொல்லும். வசனம் 4. ஆகையால் இப்பொழுது நான் இந்த வார்த்தைகளை பேசிய பின்பு அவைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியவில்லை எனில் அது உங்கள் கேட்காமலும் நீங்கள் தட்டாமலும் இருப்பது நிமித்தம். ஆகையால் நீங்கள் வெளி சத்தத்திற்கு கொண்டு வராவிட்டால்லையானால் இருளிலேயே அழிய வேண்டும். வசனம் 5. ஏனெனில் இதோ நீங்கள் இந்த வழியாய் உட்பிரவேசித்து பரிசுத்த ஆவியானவரே பெற்றுக்கொண்டால் அது நீங்கள் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் உங்களுக்கு காண்பித்தும் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 6. இதோ இதுவே கிறிஸ்துவின் உபதேசமாய் இருக்கிறது. அவர்கள் தம்மை இதோ இதுவே கிறிஸ்துவின் உபதேசமாய் இருக்கிறது. அவர்கள் உண்மையை மாமிசத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தும் அளவு அவ்விறந்த உபதேசமும் கொடுக்கப்பட மாட்டாது. அது அவர்கள் நம்மையே மாமிசத்திலே உங்களுக்கு வெளியாக்கப்பட போது அவர்கள் உங்கள் சொல்லும் காரியங்களையே நீங்கள் ஆசரிப்பீர்களாக. வசனம் 7. இப்பொழுது நெப்பியனாகி நான் அதற்கு மேலே சொல்ல முடியாது. கொள்ள முடியாது மாட்டார்கள். வசனம் 8. அப்பொழுது பின்பு பிரியமான சகோதரர்களே, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இன்னும் சந்திக்கிற பாதை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் இந்த காரியத்தை குறித்து பேச சஞ்சலப்படுகிறேன். ஜெபிக்கும்படி மனுஷனுக்கு போதிக்கும் ஆவி
ஆவியானவருக்கு நல்ல சிரமட்டு. இப்பொழுது என் பிரியமான சகோதரர்களே, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இன்னும் சிந்திக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் இந்த காரியத்தை குறித்து பேசப்படுகிற ஜெபிக்கும்படி மனுஷகுமாரனுக்கு போதிக்கும் ஆவியானவருக்கும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதையே தெரிந்து கொள்வீர்கள். ஏனெனில் அசுத்த ஆவியில் ஜெபிக்கும்படி ஆனால் அவன் ஜெபிக்க கூடாது என்பதை இருக்கிறது. வசனம் 9. ஆனால் இதோ நீங்கள் சேர்ந்து போகாமல் இப்பொழுது பேசவும் ஜெபிக்கவும் வேண்டாம். வசனம் 9. ஆனால் இதோ நீங்கள் சேர்ந்து போகாமல் இப்பொழுது ஜெபிக்க வேண்டும். மேனென்றும் நீங்கள் செய்வதை அவர்கள் பரிசுத்த ஆவியின்படிக்கு ஆத்துமா நலனுக்காக இருக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவினிடத்திலே நீங்கள் முன் நிற்க. வசனம் 19. ஜெபித்தால் ஒழிய கர்த்தருக்கு இந்த காரியத்தையும் செய்யக்கூடும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன்.